கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? வாங்கம்மா பக்கத்தில் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பாருங்க, அவங்க வெளியே ஊழியம் பண்ணுறாங்க. எல்லா இடத்தும் நமக்கு சபைக்கு நிறைய காரியங்களை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளையும் இன்னும் மேன்மேலே ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்க தட்டி அவங்க வர வைக்கலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம். நாங்கள் குரூப்பாக வானத்தின் வாசல் ஜெபக்குழுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு சபையாக போவோம். ஒவ்வொரு அதாவது ஆண்டவர் அறியாத இடத்துக்கெல்லாம் போய் நாங்கள் கூட்டம் நடத்தி ஆண்டவரை பற்றி சொல்லி நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவருக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. போன மாதம் மட்டுமே 12 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. நாங்கள் சொன்னதை கேட்டு இந்துவாக இருந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே 12 பேர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற சபையில் போய் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி அவங்க எடுத்து அவங்கவுங்க இப்போ எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருந்து இப்போ எங்கள் குரூப்லேயும் இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் விடிய காலையில் 5 மணி ஜெபம் பண்ணுறோம். 5 மணிக்கு வந்து தேசத்துக்காக எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போம். அதுபோல் மதியம் 12 மணி டு 1 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அது வந்து நோயாளிகளுக்காக வியாதிஸ்தர்களாக ஜெபிக்கிறோம். ஈவினிங் வந்து குடும்பங்களுக்காக அவங்கவுங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கும் ப்ரேயர் இருக்குது. நைட்டு 1 மணிக்கு வந்து எல்லாருக்காகவும், அதாவது இந்திய தேசத்துக்காகவும் உலகத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சிட்ருக்கோம். இது மாதிரி 4 ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. இதில் யாராவது இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க தாராளமாக பேர் கொடுக்கலாம், ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். அவங்களையும் எங்கள் குரூப்பில் இணைச்சிக்குவோம். நேற்று கூட உபவாச கூட்டம் நடந்தது. உபவாச கூட்டத்தில் வந்து எல்லோரும் யோசுவாக்காக ஜெபிச்சோம். அப்புறம் அவங்க எல்லாருமே சொன்னாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி போமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, கேட்டுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னாங்க. நான் அம்மாட்ட வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன், வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே நான் கால் பண்ணி, சிஸ்டர் நம்ம ப்ரேயர் கேட்கப்பட்டது, ஆண்டவர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம், இன்றைக்கி வீட்டில் தான் இருக்காங்களாம், வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம். ஆண்டவர் வந்து நமக்கு மகிமையாக எல்லா விதத்துலேயும் நடத்திட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு, நம்ம சபையை பாதுகாக்கிறாரு. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை மீட்டெடுக்கிறவர் ஆண்டவர் தான். ஆனால் எல்லாருக்கும் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னா இந்திய தேசத்துக்கு வந்து ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்காக எதிராக நடந்துட்டுருக்கிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் ஓங்கியிருக்கான். அதனால் நம்ம வந்து எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் இப்போ போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் தாக்கப்படுறாங்க. இப்போ நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கும். அது நம்மளுக்குனால தெரியல, வட இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறது தெரியல. ஆனால் அங்கே நடக்கிற போராட்டங்கள்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா எங்கள் இதுக்கு வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது. நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்டான ஒரு என்னென்னா, எல்லோரும் குடும்பங்களில் தனி ப்ரேயர் பண்ணும்போது இந்த தேசத்துக்காக பொல்லாத சாத்தானின் போராட்டத்துக்கு எதிராக வந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தினால மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அவங்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்து போராடுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஜெபந்தான். அந்த ஜெபத்தை வச்சு தான் நம்ம அந்த பொல்லாத சாத்தானை முறியடிக்க முடியும். அதனால் எல்லாத்துக்கிட்ட கேட்குற ஒரே வேண்டுகோள் இதுதான், ஜெபிங்க. தேசத்துக்காக ரொம்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது தேசத்துக்காக எல்லாரும் ஜெபிங்க. நம்ம சபையில் வந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு 10 நிமிஷம் காலையிலையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம தேசத்தை பாதுகாக்கணும், கிறிஸ்தவர்கள் மக்கள் மெயினாக பாதுகாக்கணும். ஊழியக்காரங்களுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் வந்து இந்த பொல்லாத சாத்தான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஊழியக்காரங்க குடும்பங்கள் வந்து இப்போ தாக்கப்படுறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தாக்கப்படாட்டி கூட பிசாசின் கிரிகள் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளே பாருங்கள், ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பிசாசோட கிரியெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. தயவு பண்ணி எல்லாரும் நம்ம ஜெபத்தில் தான் அதை எதிர்த்து போராட முடியும். ஜெபிங்க. 10 நிமிஷமாவது நம்ம தேசத்துக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஆண்டவரோட நாம மகிமைக்காக நீங்கள் இதை செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இதனால் இதை நான் சொன்னேன். நேற்று சொன்னாங்க எங்கள் சபையில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், கிறிஸ்துவர் மக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுத ஜெபம். அது எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது தான் அந்த பொல்லாத சாத்தானை எடுத்து இது பண்ண முடியும். இல்லை எல்லாரும் நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம ஃபோன் நம்பர் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கக்கிட்ட சொல்லி இந்த டைமில் ஜெபிக்கலாங்கன்னு சொன்னிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஃபோனில் கூட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபிக்கலாம். அதுக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள், பேர் கொடுங்க. அந்த பேரில் டெய்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு
இதை நான் சொல்லிட்டேன். சரி, நன்றி. என்னை இந்த இடத்துல உட்கார வச்ச தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா வரசே, மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா வரசே, மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கன மேலே அன்பு செய்யே சூராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா. ஐயா என் மனமாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாகியம் கொடியே சூராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். எபிரேயர் 12:14. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். ஏன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? இப்போ இந்த உலகம் எவ்வளோ அசுத்தமானதும் பரிசுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அசுத்தமாக இருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம யாருமே பரிசுத்தன்னு சொல்லிக்கவே முடியாது. அப்போது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பரிசுத்தவராக இருக்க நாடுங்கள்னு பைபிளில் போட்டிருக்காங்க. அது எதனால் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம 3 விதமாக இதை பார்க்க போகிறோம். முதலாவது 3 விதம் என்னென்னா, ஏன் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது இன்னும் 2வது எவையெல்லாம் பரிசுத்தம், 3வது பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யும். இப்படி 3 காரியமாக 3 விதமாக பிரித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏன் பரிசுத்தமாக இருக்கணும். லேவியராகமம் 20:26. யாராவது ஒருத்தர் வாசிங்க. லேவியராகமம் 20:26. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பரிசுத்தர். நம்ம கர்த்தரை அன்றி இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. அப்படி கர்த்தர் பரிசுத்தவரை நம்ம வணங்குற ஒரு கடவுள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னா, நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவரே வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். நம்மளை மற்ற மக்கள் போல் இல்லாமல் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். என்னுடையவர்களாக இருக்கிறபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறதுனால நாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இந்த ஆண்டவரை பற்றி பரலோகத்தில் கர்த்தரை வானதூத சேனைகளெல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கின்றன. சர்வ சேனைகளும் துதித்து கொண்டிருக்கின்றன. அப்படி பாவமே இல்லாத பரிசுத்தமான கடவுளை வணங்குற நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பாவ வாழ்க்கையை விட்டு அவர் நம்மை பிரித்து அவரை துதிக்க ஜெபிக்க அவர் நம்மளை கட்டளிடுறபடினால நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து நம்மளை வச்சுருக்கார். நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது தான் ஆண்டவரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது என்னன்னா, எவையெல்லாம் பரிசுத்தம். எவையெல்லாம்? ஏசாயா 6:5, 6, 7
யாராவது வாசிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஏசாயா என்னன்னா மற்றவர்களை குற்றப்படுத்திகிட்டே இருந்திருக்கார். அவர் மனசில் அவர் தான் சுத்தமானவர், மற்றவங்கெல்லாம் இதுன்னு அவங்க உதடுனால அவர் பாவம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அதனால் அப்போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுறார். ஆண்டவர் வெளிப்பட்டு அவர் உதடுகளை தொட்டு அவர் உதடுகளை சுத்தமாக்குறார். அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுறாருனா, நம்ம உதடுகள் என்னென்னா அசுத்தமானது அப்படின்னு அவரே அதை நினச்சி சங்கடப்படுறார். இப்போது உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனதுன்னு சொன்ன பின்னாடி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அதாவது நம்ம உதடுகளினாலும் வாயின் வார்த்தைகளினாலும் பாவம் நிறைந்திருக்கிறது. நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, கொலை அது மட்டும் இல்லை, எல்லாம் வேறு ஏதாவது பெரிய பாவங்கள் தான் பாவம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம உதடுகளின் வார்த்தைகளும் கூட பாவம் நிறைந்ததாக தான் இருக்குது. நம்ம உதடுகள் கூட சுத்தமாக வச்சுக்கணும், பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே பாவம் இல்லாமல் இருப்பது தான் பரிசுத்தம். மற்றவர்களை குற்றப்படுத்தி அவங்க முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாலே நம்மக்கிட்ட இருக்கிற பாவம் நமக்கு தெரியும். அப்போது மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு நிமிடம் நம்ம பற்றி நம்மளை யோசிக்கணும். அப்போது அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு இதாக மாறும். என்னென்னா நம்ம குற்றப்படுத்துதலும் அப்புறம் குறை சொல்லுதலும் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அது நம்ம சொல்லாமல் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. இப்போது அதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம். குற்றம் சாட்டுதலும் அதான் ஒரு குற்றை சுற்றி காட்டுதலும் 2 வகையாக இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் முன்னாடி அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்னென்னா நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா எப்போவுமே அவங்களுக்கு அதுதான் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஒருத்தர் பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கக்கிட்ட இவங்க எப்போவுமே பந்தாவாக தான் இருப்பாங்க, பெரிய மேதாவி மாதிரி வருவாங்க, இவங்க ஒரு பெரிய பணக்காரங்களை ஒரு அந்தஸ்தோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது தப்பு. ஆனால் அவங்க ஒருத்தர் இப்போ நமக்கு கண்ணுக்கு ஒரு மாதிரி மோசமான ஒரு ட்ரெஸ்ஸு ஒருத்தவங்க போட்டு வராங்க, நம்ம சபைக்கு போட்டு வராங்க. அது மற்றவங்க பார்வைக்கு அது அசிங்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் சொல்லலாம். இது தப்பை சுற்றி காட்டுறது, அது தப்பாக ஆகாது. ஆனால் குற்றம் எப்படின்னா ஒருத்தரை பற்றி அநியாயமாக அடுத்தவங்க கிட்ட போய் தேவையில்லாத நம்ம சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம என்னென்னா ஒருத்தங்க தப்பு பண்ணும்போது அது சுட்டி காட்டுறது தப்பே கிடையாது. இப்போ நம்ம சபைக்கு வர அது முதல்ல என்னென்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், எப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு உடை முடிக்கணும். இப்போது நம்ம பார்க்குற உடை எப்படி வேணாலும் நம்ம அணியலாம், எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது வக்கிரகமாக இருக்கக்கூடாது, பார்க்கும்போது அது ஆபாசமாக இருக்கக்கூடாது. அதை முதல்ல குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே நம்ம பெற்றவங்க தான் அதை சொல்லி கொடுக்கணும். இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கம்மா, இப்படி பார்க்கும்போது ஒருத்தவங்க பார்க்கும்போது நம்ம கண்ணியமாக இருக்கணுமே தவிர அது ஒரு விதமான ஆபாசமான இருந்ததுன்னா அது மற்றவங்க கண்ணை உறுத்தும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம சொல்கிறதுல தப்பே கிடையாது. இது சொல்லலாமா, இது நம்ம குற்றம் சாட்டக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் அதை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம அது சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தரை பற்றி தேவையில்லாத அடுத்தவங்க கிட்ட பேசுறது, தேவையில்லாத வக்கிரமாக பேசுறது, அந்த மாதிரி பேசுறது தான் உதடுகளுடைய பாவம். ஆண்டவர் எது நமக்கு பாவம்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது. முதல்ல வேதம் வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் எது தப்பு எது தப்பு இல்லைங்கிறது நம்மளுக்கு முக்கால்வாசி நம்மளுக்கே புரியும். இந்த மாதிரி தப்பில்லாத வாழ்க்கணும் அப்படின்னு பாவமில்லாத வாழ்க்கை வாழணும்னா நம்ம நினச்சிக்கிறோம்
கொலை செய்கிறது, மற்ற பெரிய பாவங்கள், திருடுறது, இந்த மாதிரி தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட செய்கைகள், பேச்சு, நடவடிக்கைகள், நம்மளுடைய பார்த்தோன்னே நம்மளோட அடுத்தவங்களுக்கு தெரியணும் என்னென்னா இவங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பாக இருக்கிறத விட நிறைய இப்போ வந்து என்னென்னா அதிகாரம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்போவுமே நம்ம அன்பாலேயே திருத்தவும் முடியாது. சில இடத்துல நம்ம அதிகாரம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பிள்ளைகிட்ட ஒன்று சொல்லி கேட்கலன்னா நம்ம கொஞ்சம் அதிகாரமாக சொல்கிறதுல தப்பில்லை. ஆனால் மற்றவங்க கிட்ட போய் நம்ம அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது தான் உதடுகளுடைய பாவம். அந்த பாவம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இன்னைக்கு உங்களுக்கு வியாதியோட பிரச்சனை, கடன் பிரச்சனை, இன்னும் பலவித பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னா என்னன்னா இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். பரிசுத்தம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் முன்னாடி போய் கேட்கும்போது, அப்போ நம்ம ஆண்டவர் முன்னாடி என்னன்னா ஒருத்தன் வந்து தன்னுடைய தப்பை வந்து மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் தவற்றை வந்து அவர்கிட்ட சொல்லி அதை வந்து மன்னிப்பு கேட்டால் அவர் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடிய தகப்பன். அதுக்கப்புறம் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வரேன்னு அவர் கண்டிப்பாக கேட்கக்கூடிய தேவன் அல்ல. அதனால் என்ன பண்ணணும்னா முதல்ல போய் நம்மளை தப்பை வந்து அவர்கிட்ட சொல்லி நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கணும். அப்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் பண்ணுவார். இந்த இயேசுவால் வந்து நம்மளை விடுவிக்க முடியும். அதற்கு இன்றைக்கு நாம் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட குற்றம் என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய குற்றம் என்னன்னு நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம்னாலே நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியும். இத்தனை தப்பு பண்ணியிருக்கோமே. ஆண்டவர் முன்னாடி ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கே தெரியும் எத்தனை தப்பிதங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்னு. ஆண்டவரே நம்மளோட ப்ரேயரில் உணர்த்துவார். இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசுறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். அந்த அவர் சொல்கிற அந்த தப்பிதங்களை விட்டுட்டு மறுபடியும் ஆனால் அதை பண்ணாமல் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரை இதை நாங்கள் பண்ணவே மாட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிடுங்க, எனக்கு உடம்பு நல்லாயிடணும். அப்போ அந்த டைமில் மட்டும் என்ன செய்வோன்னா, நான் இந்த மாதிரி எந்தெந்த தப்பு பண்ணணும் பண்ண மாட்டேன், பாவங்களெல்லாம் அறிக்கிட்டு விட்டு விடுறேன், நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் சுகம் கிடைச்ச உடனே ஒரு 10 நாள் நம்ம நல்லா இருப்போம். அதுக்கப்புறம் 11வது நாள் நம்மளோட சுயரூபம் வரும் வெளியே. தன்னாப்பில் நம்மளோட அடுத்தவங்கள பேசுகிறதாகட்டும், நம்மளோட குறைகளாகட்டும், தன்னாப்பில் இதில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படி அல்ல. நம்ம ஒரு தடவை விட்டுட்டா மறு தடவை அந்த தப்பை பண்ணவே கூடாது. ஏன்னா ஆண்டவரே என்ன சொன்னார், ஒரு ஸ்திரீ கிட்ட இனிமேல் பாவம் செய்யாதிரு அப்படின்னு தான் சொல்லி அவர் நம்மளை வந்து மன்னிப்பு கொடுத்து இது பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் நம்ம அந்த பாவம் செஞ்சால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். மன்னிப்பார், ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் அவரோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ வந்து யார் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்? லேவியராகமம் 20:8வது வசனம். 20:8. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை பாவத்திலிருந்து விடுதலை தந்து பரிசுத்தமாக்க பரிசுத்தத்தின் தேவனாலே மட்டுமே கூடும். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டோமானால் அவர் நம்மை ரட்சித்து காப்பார். நம்மளை ரட்சித்து காக்கிறது, நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தரவும் நம்மளை பரிசுத்தமாக்கவும் யாரால முடியும்? ஏன்னா பாவம் இல்லாத ஒரே தேவன் அவர் மட்டும்தான். அவரால். மனுஷங்களால் முடியுமா நம்ம பாவங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தர? கண்டிப்பாக முடியாது. மனுஷங்களால் முடியவே முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்ம பரிசுத்தத்தை பெறணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். பரிசுத்தமாக இருக்கணும்னா அவர்கிட்ட கேட்டு நம்ம பரிசுத்தப்படுத்திட்டு மீண்டும் அந்த பாவத்தை நம்ம செய்யாமல் இருப்பது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும். இப்போ பரிசுத்தம் வந்து நமக்கு என்னெல்லாம் பயன் தரும், இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளை 1வதா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்.
ரெண்டாவது, தேவனோடு நம்மளை பேச வைக்கும். மூன்றாவது, அவர் தரும் ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும். நாலாவது, நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறைகளையும் வாழ வைக்கும். ஐந்தாவது, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். ஆறாவதாக, நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை புரிய வைக்கும். ஏழாவது, ஒரு சாட்சியான வாழ்க்கையை நமக்கு தரும். எட்டாவதா, கடும் போராட்டம் வந்தாலும் மன தைரியத்தை தரும். ஒன்பதாவது, தேவனோடு உலாவுகிற அனுபவத்தை தரும். பத்தாவது, நீண்ட ஆயுளையும் தேவனை தரிசிக்கிற பாக்கியமும் தரும். இப்படி நம்ம வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு நன்மை தரும் இந்த பரிசுத்தம் நமக்கு தேவையா இல்லையா? தேவை. இதனால் இன்றைக்கே நம்மளை என்ன பண்ணணும்னா, நம்ம செஞ்ச தப்பிதங்களெல்லாம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளை உண்டான தப்பு இதங்களெல்லாம் விட்டுட்டு பாவமில்லாத இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடைய தலைமுறைகளும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். பின்னாடி நம்மளுடைய ஆத்மாவுக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு கிடைக்கும். அதனால் இன்னையிலேருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு நம்புகிறோம். நானும் அதை செய்யணும், எல்லாரும் அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.